ஹாய் ஹலோ வெல்கம் டு சிடபிள்யூஜே. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான கால்ஃபர் அப்படின்றது வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஃபோர்ல 6000 பிளஸ் வேகன்சில நம்மளோட நேமும் வந்து பிடிஎஃப்ல இருக்கணும் அப்படின்றத எய்மா வச்சு வந்து படிங்க. கண்டிப்பா உங்களோட நேமும் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா பிடிஎஃப்ல வந்து இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், பட் எப்படி ரிவைஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஏன் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ டிஎன்பிஎஸ்சி எல்லாரும் நோட்டிபிகேஷனை பத்தி சொல்லாம நீங்க டைரக்டா எது சொல்றீங்க அப்படின்னா, நிறைய இதுல வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் பார்த்து இதுவா இருக்கும். என்ன 6000 பிளஸ் வேகன்சி ஏஜ் லிமிட் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏன் வந்துட்டு ஆஃபீஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா எல்லாரோட கனவும் அதுதான். இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட், இனிமே நம்ம போட போற எஃபர்ட் எல்லாமே இந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்காக தான். ஸோ நம்மளோட அப்பதான் வந்துட்டு நம்மள வந்து மதிக்காதவன், திட்டினவன், அப்படி இப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்டா இருக்க போறது அந்த பிளேஸ்ல நாம எடுக்க போற போட்டோ தான். நீங்க இதுக்கு முன்னாடி 1000 செல்ஃபி எடுத்திருந்தாலும் இந்த ஒரு போட்டோவுக்கு வந்து அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அந்த ஒரு போட்டோ வந்துட்டு எடுக்கிற நாள் வந்துட்டு நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னன்னா, இப்போ ஒரு வாருக்கு வந்து போறோம். அந்த வாருக்கு வந்து போகும்போது எப்படியாவது நீ அந்த வார்ல செத்தாவது நீ அந்த வார்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறீங்க. அப்போ நீங்க சரி ஆப்போசிட் வரவன எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு போறீங்க. அப்போ நீங்க அந்த வார்ல வின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த ஆப்போசிட்ல வரவனோட பலவீனம் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வார்ல வந்துட்டு நம்ம சக்சஸ் ஆக முடியும். அதுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு என்ன, இந்த எக்ஸாம்க்கு என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னா, அதே மாதிரிதான் நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னா பலவீனம் வந்து தெரிஞ்சுக்கணும். யாரு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட பலவீனம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே மேம், பலவீனம்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க, எல்லாமே ஓகே தானே. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 days ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்தை இம்பார்ட்டன்ட் வச்சு படிக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவனோட பலவீனத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. பலவீனத்தை கண்டுபிடிச்சு நம்மளோட எஃபர்ட் நம்ம ஸ்ட்ராங்கா போடும்போது கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், அவன் டிஎன்பிஎஸ்சியை வீழ்த்திட்டு நம்ம ஒரு போஸ்டிங் அப்படின்றத வாங்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் இருக்கலாம், இல்லை நிறைய அட்டெம்ப்ட்ஸ்லாம் எடுத்துருக்கலாம். என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளா ஒரு டார்கெட்டே இல்லாமல் எதோ படிக்கிறோம், எல்லாரும் எதோ சொல்றாங்க, எதோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் வந்துட்டு வீழ்த்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படி இல்ல, இவ்வளவு நாள் நான் படிக்காம இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னால கிளியர் பண்ண முடியுமான்னு கண்டிப்பா வந்து முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், இதையே நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். படிக்கணும், டெஸ்ட் எழுதணும் இதெல்லாம் எது வரையும் தான் செட் ஆகும் அப்படின்னா பிஃபோர் மேக்கு முன்னாடியே வந்து எல்லா இதையும் வந்து படிச்சு டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும். மேக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணவே முடியாது. ஸோ அந்த மே ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க பேங்கிங்கோ எஸ்எஸ்சியோ எடுத்தா எப்படி அந்த டைமுக்குள்ள உங்களை சால்வ் பண்ண தெரியுதான்னு செக் பண்றோம்னா அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ரிவிஷன் பண்ணீங்கன்றதுலதான் வந்து இருக்கு. ஒரு நாள்ல நெக்ஸ்ட் நீங்க வந்து சொல்லுவீங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க, நிறைய பேர் வந்து இருப்பீங்க.
இவங்கலாம் வந்துட்டு நாங்க எப்படி மேம் இந்த இந்த இருக்கிற கொஞ்சம் டேஸ்ல நான் எப்படி படிக்க முடியும்? என்னாலயும் வந்துட்டு கிளியர் பண்ண முடியுமா? இதுக்கு மேல படிச்சா அப்படின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். யாருக்குமே சாலிடா கடவுள் எடுத்து குடுக்கல. இந்தாங்க ஃபுல் டைம் இந்த 24 ஹவர்ஸ் உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே குடுக்கல. எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்டோட தான் இருக்கும். பேச்சுலரா சிங்கிளா சிங்கிளா படிக்கிறவங்களுக்கும் நெறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கும். அதே மாரி தான் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கியிருப்பாங்க. நீங்க அத பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம்னாலும் ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டின். ஏதோ ஒரு 10 நிமிஷம் இருந்தா ஒரு கொஸ்டின் படிச்சா போதுமே. அதே 10 நிமிஷம் நெறைய ஒருத்தன் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அத வந்து நீங்க சேவ் பண்ணி படிச்சுட்டே இருப்பீங்க. நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருக்கீங்களோ, அந்த கஷ்டத்துக்கான பலன் அப்படின்றத கண்டிப்பா நம்பளுக்கு மேல இருக்க ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. உங்களுக்கான ஒரு போஸ்டிங் அப்படின்றத கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரிப்பீட்டடான ரிவிஷன் அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அத மட்டும் நம்ம ஒழுங்கா பண்ணிட்டு, நல்லா படிச்சாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கிளியர் பண்ணிடலாம். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் என்ன படிக்கணும்? அது எப்படி நான் ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது? எனக்கெல்லாம் புக் எடுத்து படிச்சாலாம் இப்போ டைம் இல்ல மேம். எனக்கு கதை மாரி யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு, கதை சொல்ல நான் ரெடி. ஸோ நீங்க ரெடியா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்ளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான், நான் என்ன பண்ண முடியும், நான் இன்னும் நம்ம சேனல்ல வந்துட்டு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் வந்து போட முடியும். இந்த யூடியூப் யூடியூப்ஸ்லாம் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. எடுத்து வந்து படிங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ மட்டும் நல்லா பார்த்துட்டு, புரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்டின்னாலே கண்டிப்பா ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். நெறைய டெஸ்ட்டுன்னு சொல்லி போடுங்க. இங்க பாருங்க, இப்பலாம் விட்டுடுவாங்க நம்ம ஆளுங்க. டைரக்ட்டா அங்க போய் உட்கார்ந்தா நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே போடுறேன் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன ஆகும்? நீ இப்ப தான் பார்த்துருக்க. உனக்கு முன்னாடி நெறைய டெஸ்ட்லாம் நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நீ போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போ. இந்த ஒரு எக்ஸாம வந்து நீங்க விட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் எப்ப வருமோ கால் ஃபார் நீ இப்ப வந்து எப்ப வருமோ நினைச்சிட்டு இருந்தால இது வந்து அப்படியே லைஃப் ஃபுல்லா தொடர போகுது அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து என்னோட லைஃப்ல வந்து வரக்கூடாது. நான் இந்த ஒரு கஷ்டத்த படக்கூடாது அப்படின்னு இப்பவே புக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இப்போ ரொம்ப டைம்லாம் ஆகாது. இப்பவே புக் எடுத்து கிளீனா படிக்கிறேன், டெஸ்ட் போடுறேன். இதையே வேலையா வச்சு பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். நீங்களா டிஎன்பிஎஸ்சிஆர் 2ல ஒண்ணு இந்த டைம் பார்த்தே ஆகணும். பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த என்ன நம்மள ரொம்ப இப்ப இருக்க ஜெனரேஷன எது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் தான். ஸோ அந்த மொபைல் ஃபோன வந்து யூஸ் பண்ணாமயும் இருக்க முடியாது. இருந்தாலும் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 மந்த்ஸ்க்கு நம்மள விட அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. நம்ம வேலைக்கு போறத விட அது ஒண்ணும் பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஸோ அத வந்துட்டு அதுல தேவையானத மட்டும் பார்த்துட்டு, தேவையில்லாதது அதுக்குன்ட்டு மேம் யூடியூப்ல தான் நான் பார்ப்பேன். யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிலாம் இல்ல. ஸோ தேவையில்லாத இன்ஸ்டா அதுலருந்து எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரே நாள் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் இப்பயே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளைக்கே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத இது பண்ணிட்டு, இதுக்கான டைம் அதிகப்படுத்திட்டு, அதுக்கான டைம் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதுவாயிடும். இந்த கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான். இன்ஸ்டா யூஸ் பண்ணாம இருக்கிறது கஷ்டம் தான். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருக்க எல்லாருக்கும் எல்லாமே கஷ்டம் தான். இந்த கஷ்டம் வந்து 4 மாசம் பட்டா போதும். நெக்ஸ்ட் இருக்கிற இயர்ஸ் ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம். இல்ல இந்த 4 மாசத்துலயும் நான் என்ஜாய்மென்ட்டோட தான் இருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திருப்பீங்க. 12th ஃபெயில் டூ ஐபிஎஸ் அதுல எவ்ளோ கஷ்டப்பட்டு படிப்பான். எல்லாம் இருக்கிற டைம வந்து யுட்டிலைஸ் பண்ணி தான் வந்து படிப்பான். ஆனாலும் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, கிளியர் பண்ண ஒரு 12th ஃபெயில் ஆன ஒருத்தராலேயே வந்துட்டு என்ன ஆக முடியுது? ஐபிஎஸ் ஆக முடியுது அப்படின்னா, சாதாரண ஒரு குரூப் 4 வந்துட்டு நம்மளால சாதாரண இல்ல இதுலயும் நெறைய இருக்கும். ஸோ நம்மளாலயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்களும் வந்து 10த்லாம் பாஸ் 12th பாஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க. நெக்ஸ்ட் டிகிரிலாம் கூட பாஸ் உங்களால இந்த குரூப் 4 வந்து முடியாதா சொல்லுங்க? கண்டிப்பா வந்து முடியும். அதுக்கான எஃபர்ட்ஸ் அப்படின்றத வந்து போடலாம். நாமளும் டெய்லி ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டா இருந்துட்டு ஃபாலோ பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அத வந்து என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணியே ஆகணும். டெய்லி டெஸ்ட் வச்சு கமெண்ட்ல உங்களோட மார்க் என்ன அப்படின்றத வந்து போட்டுட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாரிலாம் சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாப்புலேஷன் வரும். அப்புறம் சுத்தமா வராம அந்த மாரி இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்ல நாம எல்லாரும் சேர்ந்து வந்து இது பண்ணலாம். எல்லாரையும் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சக்சஸ் மீட்ல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள வந்து உங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஸ்லோவா படிச்சிருக்கலாம், படிக்காம இருந்திருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம். என்னன்னா எல்லாத்தையும் வந்துட்டு ஓரம் கட்டிட்டு இதுக்கு மேல வாட் நெக்ஸ்ட் அந்த ஐபிஎஸ் ஃபிலிம்ல வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இன்னில இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நல்லா ஓடிட்டே இருங்க. இது வந்து
ஜூன் 8 வரையுமே உங்களோட ஓட்டம் அப்படின்றத வந்து எல்லாரை விட ஸ்பீடா ஓடணும். எல்லாரும் இப்ப 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. 10 லட்சம் பேர்ல வந்துட்டு எல்லாரையும் இது பண்ணி எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேர் பண்ணாத ஒரு விஷயத்த நீ வந்து பண்ணியா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இப்போ இப்பல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லாஸ்ட்ல டிஎன்பிஎஸ்ஸ ப்ளேம் பண்ணிட்டு, அத ப்ளேம் பண்ணிட்டு, இது இப்படியே வந்து நம்மளோட லைஃப் வந்து போயிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, விடக்கூடாது. எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரு போஸ்டிங்க எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோல பார்க்கலாம் அப்படின்னா, ஷெட்யூலோட பார்க்கலாம். என்ன படிக்கணும்? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் குடுக்க போறேன். அந்த கொஞ்சம் கொஞ்சத்த படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம். படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம். பிஃபோர் மேக்குள்ள எல்லாமே முடிக்கிறோம். முடிச்சுட்டு 1 மந்த் ஃபுல்லா ரிவிஷன் தான். லைவ் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணிட்டு அங்க ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. அதுக்கு முன்னாடி இங்க நம்ம கூட வந்து 100 டெஸ்ட் வந்து போட்டுட்டு அப்புறம் போய் ஃப்ரீயா வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காரலாம். உட்காந்துட்டு எல்லாருக்குமான போஸ்டிங் அப்படின்றத வந்து கண்டிப்பா அடிக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஷெட்யூல் பார்க்கலாம். டெய்லி வீடியோ அப்படின்றது வந்து வரும். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ.